இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 23. பாவத்தில் வீழ்ந்த சகோதரிகள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஒரே தாயின் மகள்களான 2 பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்தில் வேசிகளாய் மாறினார்கள். தங்கள் இளமை முதலே வேசித்தனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே அவர்களின் மார்புகள் வருடப்பட்டன. அவர்களின் கன்னிக் கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள். அவர்களில் மூத்தவள் பெயர் ஓகோலா, இளையவள் பெயர் ஒகலிபா. எனக்கு உரியவர்களாகிய அவர்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்றெடுத்தார்கள். ஓகோலா என்பவள் சமாரியா, ஒகலிபா என்பவள் எருசலேம். ஒகோலா என்னுடையவளாய் இருக்கையிலே வேசி தொழில் செய்தாள். அவள் தன் காதலர்களாகிய அசிரியர் மேல் காமம் கொண்டாள். அவர்கள் நீல ஆடை உடுத்திய போர் வீரர்களும் அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும் அதிகாரிகளும் குதிரை ஏறிய வீரர்களுமாய் இருந்தார்கள். அவள் அசீரியர்களில் தலை சிறந்த அனைவருடனும் வேசி தொழில் செய்தாள். தான் காமுற்ற அனைவரின் சிலைகளாலும் தீட்டுப்பட்டாள். எகிப்தில் அவள் தொடங்கிய வேசி தொழிலை விட்டொழிக்கவில்லை. எகிப்தில் அவளின் இளமை முதலே ஆண்கள் அவளுடன் படுத்துறங்கினார்கள். அவளின் கன்னிக் கொங்கைகளை தொட்டு விளையாடினார்கள். தங்கள் காமத்தை அவளிடம் கொட்டி தீர்த்தார்கள். எனவே அவள் காமுற்ற அவளின் காதலர்களாகிய அந்த அசீரிய கைகளிலேயே அவளை விட்டுவிட்டேன். அவர்கள் அவளுடைய ஆடைகளை உரிந்து அவளுடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து கொண்டு அவளை வாளால் கொன்று போட்டார்கள். பெண்களுக்குள் அவள் இழிசொல் ஆனாள். இவ்வாறு அவர்கள் அவள் மீது தண்டனையை நிறைவேற்றினார்கள். அவளுடைய தங்கை ஒகலிபா இதையெல்லாம் கண்டாள். இருப்பினும் அவள் தன் தமக்கையை விட காமத்தில் இழிந்தவளானாள். அவளுடைய வேசித்தனத்தை விட மிகுந்த வேசித்தனம் செய்தாள். அவளும் ஆளுநர், தலைவர், பகட்டான ஆடை அணிந்த போர் வீரர், குதிரை ஏறிய வீரர் ஆகிய அழகிய இளையரான அசிரியர் மேல் காமுற்றாள். அவளும் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதை நான் கண்டேன். இருவரும் ஒரே வழியில் நடந்தனர். ஆனால் இவள் வேசித்தனத்தில் இன்னும் மிகுதியாக ஈடுபட்டாள். சுவரில் சிவப்பாய் தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின் உருவங்களை கண்டாள். இடையில் கச்சை கட்டி தலையில் தலைப்பாகை அணிந்த அவர்கள் தங்கள் பிறப்பிடமான கல்தேயாவிலுள்ள பாபிலோன் நகரினர் போல் இருந்ததை கண்டாள். அவள் அவர்களை கண்டதும் அவர்கள் பால் காமுற்று கல்தேயாவிலுள்ள அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினாள். பாபிலோனியர் அவளிடம் வந்து காம படுக்கையில் படுத்து தங்கள் காமத்தால் அவளை தீட்டுப்படுத்தினர். அவர்களால் தீட்டுப்பட்ட பின் அவள் அவர்களிடமிருந்து தன் மனதை விலக்கிக் கொண்டாள். அவள் வெளிப்படையாய் தன் வேசித்தனத்தில் ஈடுபட்டு தன் திறந்த மேனியை காட்டியபோது நான் என் மனதை அவளிடமிருந்து விலக்கிக் கொண்டேன். அவளுடைய தமக்கையிடமிருந்து நான் விலக்கிக் கொண்டது போலவே செய்தேன். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனதில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். அங்கே அவள் தன் காதலர் பால் காமுற்றிருந்தாள். அவர்களின் உறுப்பு கழுதையின் உறுப்பு போலும் விந்து வெளியேற்றம்
குதிரையின் விந்து வெளியேற்றம் போலும் இருந்தன. எகிப்தில் அவர்கள் உன் மார்புகளை வருடி உன் இளம் கொங்கைகளோடு விளையாடிய இளமைகால வேசிதனத்தை நீ ஆவலுடன் நாடினாய். இளையவள் மீது வரும் கடவுளின் நீதி தீர்ப்பு. ஆகவே ஒகலிபா, தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உன் காதலர்களை உனக்கெதிராய் கிளம்பச் செய்வேன். அவர்களிடமிருந்து நீ உன் மனதை விலக்கிக் கொண்டாய். அவர்களை உனக்கெதிராய் எத்திசையிலிருந்தும் கொண்டு வருவேன். பாபிலோனியரையும் கல்தேயர் யாவரையும், பெக்கோது, சோவா, கோவா என்னும் இடத்தாரையும், அசிரியரையும் வரச் செய்வேன். அவர்கள் அழகிய இளைஞராயும் ஆளுநர்களாயும் தலைவர்களாயும் தேர்ப்படை வீரர்களாயும் உள்ளார்கள். அவர்கள் யாவரும் குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் உனக்கெதிராய் படைக்கலம் தாங்கி வருவார்கள். தேர்களோடும் குதிரை வண்டிகளோடும் திரளான மக்களோடும் வருவார்கள். பெரிய கேடயங்களோடும் சிறிய கேடயங்களோடும் தலைச்சீராவோடும் வந்து உனக்கெதிராய் நாற்புறமும் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். உன்னை தண்டிக்குமாறு அவர்களிடம் நான் உன்னை கையளிப்பேன். அவர்களும் தங்கள் முறைப்படி உன்னை தண்டிப்பார்கள். நான் என் பெருஞ்சினத்தை உனக்கெதிராய் திருப்புவேன். அவர்களும் உன்னை கடுஞ்சினத்துடன் நடத்துவார்கள். அவர்கள் உன் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிவார்கள். எஞ்சியோர் வாளால் வீழ்வர். அவர்கள் உன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து செல்வார்கள். எஞ்சியோர் நெருப்பினால் விழுங்கப்படுவர். மேலும் அவர்கள் உன் ஆடைகளை உரிந்து உன் விலை உயர்ந்த அணிகளை எடுத்து கொள்வார்கள். இவ்வாறு எகிப்தில் தொடங்கிய உன் காம வெறியையும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இவற்றை இனிமேல் நீ நாடமாட்டாய். எகிப்தை நீ நினைவு கொள்ளவும் மாட்டாய். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரிடமிருந்து மனம் கசந்து திரும்பினாயோ, அவர்களிடமே உன்னை கையளிப்பேன். அவர்கள் வெறுப்போடு உன்னை நடத்துவார்கள். நீ உழைத்து பெற்றவை அனைத்தையும் கவர்ந்து கொண்டு உன்னை திறந்த மேனியாகவும் வெறுமையாகவும் விட்டு செல்வார்கள். உன் வேசிதனம், காமவெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின் வெட்கக்கேடு வெளிப்படும். நீ வேற்றினத்தார் மீது காமவெறி கொண்டு அவர்களின் சிலைகளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதால் அவர்கள் உனக்கு இப்படி செய்வார்கள். உன் தமக்கையின் வழியிலேயே நீயும் சென்றாய். எனவே அவள் குடித்த கிண்ணத்தை உன் கையில் தருவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தமக்கை குடித்த கிண்ணத்தில் நீயும் குடிப்பாய். அகன்று குளிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம். நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் நீ ஆளாவாய். குடிவெறியாலும் துயரத்தாலும் நீ நிறைந்திருப்பாய். உன் தமக்கை சமாரியாவின் கிண்ணம் துயரமும் அழிவும் கொண்ட கிண்ணம். குடிப்பாய், அதை நீ குடித்து முடிப்பாய். அதனை துண்டுகளாய் உடைத்தெறிவாய். அதை கொண்டு உன் மார்புகளை கீறிக்கொள்வாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ என்னை மறந்து உன்னிடமிருந்து என்னை புறந்தள்ளி விட்டதால் உன் காமவெறி, வேசிதனம் ஆகியவற்றின் விளைவுகளை நீயே சுமந்துகொள். இரு சகோதரிகளின் மீதும் வரும் நீதி தீர்ப்பு. ஆண்டவர் எனக்கு மேலும் உரைத்தது:
மானிடா, ஓஹோலாவையும் ஒகலிபாவையும் நீ தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில் அவர்களின் அருவருப்பான செயல்களை எடுத்து கூறு. ஏனெனில் அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள். அவர்களின் கைகளோ இரத்தக்கரை படிந்தவை. சிலைகளோடு அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள். எனக்கென பெற்றெடுத்த அவர்களுடைய பிள்ளைகளை சிலைகளுக்கு உணவாய் படைத்தார்கள். அவர்கள் இதற்கு மேலும் செய்தார்கள். அந்நாளிலேயே எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள். அதே நாளில் அவர்கள் தங்கள் குழந்தைகளை சிலைகளுக்கு பலியிட்டார்கள். என் தூயகத்தில் நுழைந்து அதை இழிவுபடுத்தினார்கள். என் இல்லத்தில் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். மேலும் அவர்கள் தொலைவாழ் மனிதருக்காக தூதர்களை அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டார்கள். அழகான மஞ்சத்தில் அமர்ந்து அதன் முன்னால் இருந்த மேசையில் எனக்குரிய நறுமணப் பொருள்களையும் எண்ணெயையும் வைத்தார்கள். களியாட்ட கூட்டத்தின் இரைச்சல் அவர்களை சுற்றி இருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அக்கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்களின் தலையில் சூட்டினார்கள். அப்போது வேசித்தனத்தால் தளர்ந்து போன ஒருத்தியை குறித்து நான் உரைத்தேன். அவர்கள் அவளை வேசியாய் நடத்தட்டும், ஏனெனில் அவள் இப்போது வேசிதான். விலை மாதரிடம் செல்வது போல் அவர்கள் அப்பெண்களிடம் சென்றார்கள். ஓஹோலா, ஒகலிபா ஆகிய இரு வேசி பெண்களிடமும் சென்றார்கள். ஆனால் வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொலை செய்த பெண்களுக்குரிய தண்டனையை நேர்மையாளர் அவர்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் அவர்கள் வேசிகள்தாம். இரத்தக்கரை அவர்களுடைய கைகளில் உள்ளது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை நடுக்கத்திற்கும் கொள்ளைக்கும் உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி வா. அக்கூட்டமோ அவர்களை கல்லால் எறிந்து வாளால் வெட்டி சாய்க்கும். அவர்களின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொன்று வீடுகளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். இவ்வாறு நாட்டில் காமவெறியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதன் மூலம் மற்ற பெண்களும் இவர்களைப் போல் காமவெறியராய் இல்லாமலிருக்க எச்சரிக்கை பெறுவார்கள். நீங்களும் உங்கள் காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவ வினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 24. அருவருப்பான சமையற்சட்டி. 9ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தின் 10ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இந்த நாளை, அதாவது பாபிலோன் மன்னன் எருசலேமை முற்றுகையிட்ட இந்த நாளை குறித்து வை. கலக வீட்டாருக்கு உவமை ஒன்றின் வழியாக எடுத்து கூறு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொப்பரை ஒன்றை அடுப்பில் வை, தண்ணீரை அதில் ஊற்று, இறைச்சி துண்டுகளை அதனுள் போடு, தொடை, தோல் பகுதி ஆகிய நல்ல பாகங்களை போடு, பொறுக்கி எடுத்த எலும்புகளால் அதை நிரப்பு. மந்தையில் சிறந்ததை கொண்டு வா, விறகு கட்டைகளை அதன் கீழ் அடுக்கு, இறைச்சி துண்டுகளை வேகவை, எலும்புகளும் உள்ளிருக்கட்டும். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ஐயோ, குருதியை சிந்தும் நகருக்கு கேடு! துருப்பிடித்த கொப்பரை இது. இதன் துரு நீங்கவே இல்லை. ஒவ்வொரு துண்டாய் அதிலிருந்து எடு. தேர்வு செய்து எடுக்க வேண்டாம். ஏனெனில்
அவள் சிந்திய குருதி அவள் நடுவில் உள்ளது. வெறுமையான பாறையில் அதை ஊற்றினாள். புழுதியில் மறையும்படி தரையில் அதை ஊற்றவில்லை. சினத்தை கிளறவும் பழி வாங்கவுமே புழுதியில் அதை மறைக்காது வெறுமையான பாறையில் ஊற்றச் செய்தேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ஐயோ, குருதியை சிந்தும் நகருக்கு கேடு! விறகுகளை நானும் உயரமாய் அடுக்குவேன். விறகு கட்டைகளை மிகுதியாக அடுக்கு. நெருப்பு மூட்டி இறைச்சியை நன்கு வேகவை. நறுமணப் பொருள்களையும் கலந்துவிடு. எலும்புகளும் எரிந்து போகட்டும். பின்னர் வெறுமையான கொப்பரையை நெருப்பு கட்டைகள் மேல் வை. களிம்பு காய்ந்து உருகும் வரை அது சூடேறட்டும். அதன் அழுக்கு கரைந்து போகட்டும். அதை பிடித்திருந்த துருவும் நீங்கட்டும். அனைத்து முயற்சிகளையும் அது வீணடித்து விட்டது. அதன் திண்மையான துரு நெருப்பினாலும் அகலவே இல்லை. உன்னுடைய துரு காமவெறியாகும். ஏனெனில் நான் உன்னை தூய்மைப்படுத்த விழைந்தேன். ஆனால் நீ உன் அழுக்கினின்று தூய்மையாகவில்லை. உனக்கெதிரான என் சினம் தணியும் மட்டும் நீ தூய்மையாகப் போவதில்லை. ஆண்டவராகிய நானே உரைத்தேன். நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பின்வாங்க மாட்டேன். இரக்கம் காட்ட மாட்டேன். மனம் மாற மாட்டேன். உன் நடத்தைக்கு ஏற்பவும் உன் செயல்களுக்கு ஏற்பவும் நீ தீர்ப்பிடப்படுவாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறைவாக்கினர் மனைவியின் இறப்பு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருபவளை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்துகொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டதை மறுநாள் காலையில் செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டார்கள். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது: ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்குச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவார்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றபலி குறித்து தளர்வுற்று ஒருவரை ஒருவர் பார்த்து விம்மி தவிப்பீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். மானிடா, நான் அவர்களிடமிருந்து அவர்களுடைய வலிமை, மகிழ்ச்சி, மாட்சி, கண்களின் இன்பம், இதயத்தின் விருப்பம் ஆகியவற்றையும் அவர்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் யாவரையும் எந்த நாளில் எடுத்து கொள்கிறேனோ அந்த நாளில் அழிவுக்கு தப்பியவன் ஒருவன் ஓடிவந்து இச்செய்தியை
உனக்குச் சொல்வான். அப்போது உன் வாய் திறக்கப்படும். தப்பி வந்தவனிடம் நீ பேசுவாய், மௌனமாய் இருக்க மாட்டாய். இவ்வாறு நீ அவர்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பாய். நானே கடவுள் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 25. அம்மோனுக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அம்மோனியருக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு எதிராய் இறைவாக்குரை. அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே: எனது தூயகம் தீட்டுப்படுத்தப்பட்ட போதும், இஸ்ரேல் நாடு பாழாக்கப்பட்ட போதும், யூதாவின் வீட்டார் சிறை பிடிக்கப்பட்ட போதும் நீங்கள் ஆஹா என்று கூறி அக்களித்தீர்கள். எனவே உங்களை கீழ் திசையினருக்கு உரிமையாக ஒப்படைக்கப் போகிறேன். அவர்கள் உங்கள் நடுவே பாளையம் அமைப்பார்கள், கூடாரங்கள் அடைப்பார்கள், உங்கள் மரங்களின் கனிகளை உண்பார்கள், உங்கள் மந்தையின் பாலை பருகுவார்கள். ராபாவை ஒட்டகங்களின் மேய்ச்சல் நிலமாகவும் அம்மோனை மந்தையின் கிடையாகவும் மாற்றுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக நீங்கள் கைகொட்டி குதித்து வன்மனதுடன் மகிழ்ந்தீர்கள். எனவே நான் என் கைகளை உங்களுக்கு எதிராய் ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்கு கொள்ளை பொருளாய் கையளிப்பேன். உங்களை மக்களினங்களினின்று பிரித்து நீங்கள் நாடுகளிடையே இல்லாதபடி உங்களை பூண்டோடு அழிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். மோவாபுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மோவாபும் சேயீரும் இதோ யூதா வீட்டார் மற்ற மக்களினங்களைப் போலவே உள்ளனர் என கூறினர். எனவே மோவாபின் மலை வாயிலை திறப்பேன். அதன் அணிகலனாகவும் எல்லையாகவும் உள்ள பெத்தசிமோத்து, பாகால் மெயோன், கிரியத்தாயும் ஆகியவற்றை அழிப்பேன். மோவாபை அம்மோனுடன் சேர்த்து கீழை நாட்டினருக்கு உரிமையாக கொடுப்பேன். அது மக்களினங்களிடையே நினைவு கூறப்பட மாட்டாது. மோவாபின் மேல் தண்டனையை வருவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அது அறிந்து கொள்ளும். யோதோமுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா வீட்டாரை யோதோம் கடுமையாக பழி தீர்த்து அதன் மூலம் பெரும் குற்ற பலிக்குள்ளானது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் யோதோமுக்கு எதிராய் என் கைகளை ஓங்கி அதன் மாந்தரையும் விலங்குகளையும் கொள்வேன். அதை பாழாக்குவேன். தோமானிலிருந்து தெதான் வரை மக்கள் வாளால் வீழ்வார்கள். என் மக்களாகிய இஸ்ரேலரின் கையால் யோதோமை பழி வாங்குவேன். இஸ்ரேலரும் என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் தக்கவாறு யோதோமுக்கு செய்வார்கள். அப்போது நான் பழி வாங்குவதை யோதோமியர் உணர்ந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பெலிஸ்தியாவுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பெலிஸ்தியர் பழி வாங்குமாறு இதயத்தில் பகை உணர்வுடன் செயல்பட்டனர். பழைய பகையை மனதில் வைத்து யூதாவை அழிக்கத் தேடினர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பெலிஸ்தியருக்கு எதிராக என் கைகளை ஓங்குகிறேன்.
கிரேத்தியரை கொன்று கடற்கரை ஊர்களில் எஞ்சியவற்றையெல்லாம் அழிப்பேன். வன்மையாய் அவர்களை பழிவாங்கி என் சீற்றத்தால் அவர்களை தண்டிப்பேன். அவ்வாறு அவர்களை பழிவாங்குகையில் நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.